விருந்தாவனம் அது ஒரு இடம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு மூச்சு, ஒரு தெய்வீக அமைதி. அந்த மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு இசை இருக்கும். அங்குள்ள மரங்கள், செடிகள், பூக்கள், காற்று, பறவைகள் எல்லாமே ஒரே தாளத்துல இயங்கும். காலை நேரத்தில் சூரியன் எழும்போது அந்த ஒளி கூட மெதுவாகவே விருந்தாவனத்தை தொடும். ஏனெனில் அந்த நிலம் எப்போதும் ஒரு தெய்வீக அமைதியில் மூழ்கியிருக்கும். அந்த அமைதிக்குள்ளே மெதுவாக எழும் ஒரு புல்லாங்குழல் ஒலி விருந்தாவனத்தின் இதயத்தை தொட்டு செல்லும். அது சாதாரண இசை அல்ல, அது மனதை தாண்டி ஆன்மாவுக்கே பேசும் இசை. அந்த இசை கிருஷ்ணனுடையது. கிருஷ்ணன் நீல நிற உடலுடன், மயில் இறகு சூடிய கிரீடத்துடன், முகத்தில் நிரந்தரமான ஒரு புன்னகையுடன் நிற்பவர். அவர் புல்லாங்குழலை உதடுகளுக்கு கொண்டு வந்தாலே விருந்தாவனமே தன் சுவாசத்தை நிறுத்துவது போல தோன்றும். அந்த இசை ஒலிக்கும்போது மரங்களின் இலைகள் மெதுவாக ஆடத் தொடங்கும். பூக்கள் மலர்வதை இன்னும் அழகாக காட்டும். காற்று கூட அந்த இசையை சுமந்து கொண்டு ஊரெங்கும் பயணம் செய்யும். அந்த ஒலி கேட்டவுடனே பசுக்கள் தங்கள் நடையை நிறுத்தும். பறவைகள் வானத்தில் மிதந்து நிற்கும். அந்த இசை உலகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது போல இருக்கும். அதே பிருந்தாவனத்தில் ஒரு இளம்பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் ராதை. அவள் அழகு வெளிப்புறத்தில் இல்லை. அவள் கண்களில், அவள் மௌனத்தில், அவள் சிரிப்பில்தான் அவள் அழகு இருந்தது. அவள் தினமும் தண்ணீர் குடம் தூக்கி யமுன நதிக்கரைக்கு செல்வாள். அந்த நடை சாதாரணமாக தோன்றினாலும் அவள் மனம் எப்போதும் ஒரே திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அவள் தண்ணீர் குடம் தூக்கி நடந்து கொண்டிருந்த போது அந்த புல்லாங்குழல் ஒலி அவள் காதில் விழுந்தது. அந்த ஒலி கேட்ட நொடியிலேயே அவள் கால்கள் நின்று போனது. அவள் சுற்றி பார்த்தாள், ஆனால் எதையும் தேடவில்லை. அவள் கண்களை மெதுவாக மூடினாள். அந்த இசை அவள் மனசுக்குள்ளே நுழைந்து அவளுடைய சுவாசத்தோடு ஒன்றாக கலந்தது. ராதைக்கு கிருஷ்ணன் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு உலகம். அவள் கண்களை மூடினால் அவள் மனசுக்குள்ளே கிருஷ்ணன் சிரித்து கொண்டே நிற்பார். அவள் சிரித்தால் அது அவருக்காக, அவள் அமைதியாக இருந்தால் அது அவருடன். பிருந்தாவனத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த உறவின் ஆழத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஏனெனில் அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று. அது காதல் அல்ல, ஆசையும் அல்ல. அது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோடு அமைதியாக இணைந்திருக்கும் நிலை. நாட்கள் கடந்து சென்றன. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஒலி தினமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த இசை கேட்டவுடனே ராதையின் முகத்தில் ஒரு அமைதி தோன்றும். அவள் எதையும் பேச வேண்டியதில்லை. அவளுடைய மௌனமே அவளுடைய பிரார்த்தனை. ஆனால் காலம் ஒரே இடத்தில் நிற்காது. ஒரு நாள் விருந்தாவனத்தில் ஒரு செய்தி பரவியது. கிருஷ்ணன் மதுரா செல்ல வேண்டும். அது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது விருந்தாவனத்திலிருந்து பிரிவை குறிக்கும் பயணம். அந்த செய்தி கேட்டவுடனே விருந்தாவனத்தின் காற்றே கனமாக மாறியது. மரங்கள் மௌனமாகின. பறவைகள் கூட சத்தமில்லாமல் பறந்தன. ராதை அந்த செய்தியை கேட்டாள். அவள் அழவில்லை. அவள் கேள்வி கேட்கவில்லை. அவள் ஏன் போக வேண்டும் என்று கேட்கவில்லை. அவள் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருந்தது. ஏனெனில் அவள் அறிந்திருந்தாள், கிருஷ்ணன் உடலோடு போகலாம், ஆனால் அவர் அவள் மனசை விட்டு போக மாட்டார். பிரியும் நேரம் வந்தது. சூரியன் மெல்ல மறையும் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் ராதையின் அருகில் வந்தார். அவர்களுக்குள் அதிகமான வார்த்தைகள் இல்லை. அந்த மௌனமே போதுமானது. கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலை ராதையின் கைகளில் வைத்தார். அந்த புல்லாங்குழல் ஒரு சாதாரண வாத்தியம் அல்ல, அது அவர்களுடைய உறவின் சின்னம். என்னை நினைச்சா இந்த இசையை நினை என்று மெதுவாக சொன்னார். அந்த ஒரு வரியில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. ராதை அந்த புல்லாங்குழலை தன் கைகளில் பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் அவள் இதயத்தில் ஒரு ஆழமான பக்தி இருந்தது. கிருஷ்ணன் மத்ரா சென்ற பிறகும் விருந்தாவனம் வெறிச்சோடி விடவில்லை. மாறாக அந்த இடம் இன்னும் தெய்வீகமாக மாறியது. ஏனெனில் இப்போது கிருஷ்ணன் அங்கே ஒரு நினைவாக இல்லை, அவர் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தார். ராதை தினமும் அந்த புல்லாங்குழலை கையில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி அமர்ந்தாள். அந்த நொடியிலே அவளுக்கு கிருஷ்ணன் அருகிலேயே இருப்பது போல உணர்ந்தது. காற்று வீசியது, அது அவருடைய சுவாசம் போல இருந்தது. மரங்கள் அசைந்தன,
அது அவருடைய நடையைப் போல இருந்தது. பூக்கள் மலர்ந்தன. அது அவருடைய புன்னகையைப் போல இருந்தது. காலம் கடந்தது. மக்கள் மாறினார்கள். உலகம் மாறியது. ஆனால் ராதையின் உள்ளத்தில் கிருஷ்ணன் மாறவில்லை. அவளுக்கு அவர் ஒரு நினைவு அல்ல, அவர் ஒரு நிலை. அவள் கண்களை மூடினால் போதும், அவர் அங்கே இருப்பார். அவள் இதயம் அமைதியாக இருந்தால் போதும், அவர் அங்கே பேசுவார். இதுவே ராதை கிருஷ்ணன் உறவின் உண்மை. அது பார்க்கும் கண்களுக்கு தெரியாது, ஆனால் உணரும் மனங்களுக்கு மட்டும் புரியும். இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. கடவுள் எப்போதும் கோயிலில் மட்டும் இருப்பதில்லை. உண்மையான பக்தியில், தூய நினைவில், அமைதியான இதயத்தில் தான் அவர் வாழ்கிறார். ராதைக்கு கிருஷ்ணன் தூரத்தில் இல்லை, அவள் நினைத்த இடமெல்லாம் அவர் இருந்தார். அதனால் தான் இன்று கூட விருந்தாவனத்தில் காற்று வீசும்போது அந்த புல்லாங்குழல் ஒலி கேட்கும் போல தோன்றுகிறது. அது நமக்கு நினைவூட்டுகிறது, உண்மையான பக்தி என்றால் கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார். அவர் நம் நினைவிலும், நம் சுவாசத்திலும், நம் இதயத்திலும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். முழு கதையையும் பார்க்க கீழே உள்ள லிங்க் தொடவும். இது போன்ற கதைகள் இன்னும் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.